ஏன் அரிசி எதுக்கு தேவையில்லாம நீ இந்த வேலையை பண்ணிட்டு அண்ணியே கணக்கு பாக்குறேனே. நான் பாத்துட்டு இருந்த வேலை தானே அண்ணி, எனக்கு பிடிச்ச வேலை வேற. எப்பயாச்சும் தான் அண்ணி பாக்குறேன், நானே பாக்குறேன். கரெக்ட் தான். கடவுளே, எங்க அப்பா எம்பிட்டு படம் எடுத்தாருன்னு தெரியல, இவன் இதெல்லாம் கண்டுபிடிக்க போறான்னு தெரியல. என்னாச்சு இவருக்கு? என்ன மச்சான் இது திடீர்னு சிரிக்கிறிய? என்னடா நான் சிரிக்க கூடாதா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. உங்க வாயு உங்க பல்லு, நீங்க தாராளமா சிரிக்கலாம். ஆனா திடீர்னு குபுக்குன்னு சிரிச்சீங்களே, அதுதான் ஏன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லடா வள்ளி, சந்தோஷம் சந்தோஷம் உண்டாலும் சந்தோஷம், அம்முட்டு சந்தோஷம். ஏலே நீங்களா சொல்லுங்கடா, எந்த கேன பயிலாது இம்முட்டு ஆளுகளை வர வச்சுட்டு சாப்பாடு ஏற்பாடு பண்றதுக்கு மறப்பாங்களாடா? சொல்லுங்கடா. அது அதாவது அவங்க சாப்பாடு ஏற்பாடு பண்றதுக்கெல்லாம் மறந்துருக்க மாட்டாங்க, சாப்பாடு ஓட வக்கீல் அமைச்சா விட்டுருப்பாங்க. என்னடா சொல்றது? அச்சான் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல, அந்த குமரவேலு சமையல்காரங்க கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டானா? நல்ல ஆளை ஏற்பாடு பண்ணிருக்காங்க சமையல்காரங்கிட்ட பேசுறதுக்கு. இலையங்க வேற அவன் சமையல்காரங்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் லாயம் கிடையாது, இந்த வேலையில அவன்கிட்ட கொடுக்க கூடாது. ஐயோ, அரிசி முகமே மாறுது, என்ன கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. அப்பா இங்க பாருங்கப்பா. கணக்கு பார்த்துட்டே இல்லையாப்பா? பாத்துட்டேன்ப்பா, இன்னைக்கு அக்கௌண்ட் கொஞ்சம் இடிக்குது. ஏய், நல்லா பாத்தியாடி? பாத்துட்டேம்மா. அரிசி நான் வேணும்னா ஒரு தடவை பாக்கவா? இல்ல அண்ணி, நான் 3 தடவை பாத்துட்டேன். 1100 ரூபா தானே, பாத்துக்கலாம். இடையிலே சொந்தமா தொழில் தொடங்கணும் உடனே 1100 ரூபா ஒரு விஷயமே இல்லாம போச்சு உனக்கு. கொடுமடா. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதா சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கடை கணக்கெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்ட? அதானே மாப்பிள்ள, நீ ஃப்ரீயா விடு. என்ன அதானே? என்னடா அதானே? அப்ப ஒருவேளை இந்த பணத்தை நீ ஐயோ மச்சான், என்னது